வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா Homomorphism Definition and Results. இந்த டாபிக் நமக்கு BX 4005 and algebraic structure டாபிக்ல நமக்கு யூனிட் 4ல இந்த டாபிக் கொடுத்திருப்பாங்க. discrete mathematics பேப்பர் படிக்கிறவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களும் இந்த டாபிக்கை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Morphism of groups. இந்த கான்செப்ட்ல நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம். டெஃபினிஷனுக்கு ரெலவெண்டா தியரம்ஸ் பார்ப்போம். வேற எதுவுமே நம்ம புதுசா பார்க்கல இந்த கிளாஸ்ல. பட் இந்த தியரம்ஸ் நமக்கு 2 மார்க் क्वेश्चनல அடிக்கடி கேட்பாங்க. ஈஸியான கான்செப்ட் தான், பார்க்கலாம். டெஃபினிஷன் ஹோமோமார்பிசம். let g, ஸ்டார் அதாவது பைனரி ஆபரேஷன் டிஃபைன் பண்றாங்க and h, del இன்னொரு ஆபரேஷன் டிஃபைன் பண்றாங்க. be any two groups. ஏதோ ரெண்டு குரூப் எடுத்துருக்கிறோம், அதுக்கு g and h ன்னு கோட் பண்ணிருக்கோம். ஆபரேஷன் இங்க ஸ்டார் and del கோட் பண்ணிருக்கோம். A mapping F from G to H. So, ஒரு map define பண்றோம் G லேந்து H க்கு is said to be homomorphism if F of A star B which is equivalent to F of A del F of E for any A comma B belong to G. எவ்வளவு அழகா நமக்கு டெஃபினிஷன் கோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரெண்டு குரூப் டிஃபைன் பண்ணி ரெண்டு ஆப்ரேஷன் பேஸ்டாக எடுத்திருக்கோம். ரெண்டுத்துக்கும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் F from G to H ன்னு கோட் பண்ணோம்னா இப்போ நம்ம எப்போ ஹோமோமார்பிசம் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது, இல்லை நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை எப்போ ஹோமோமார்பிசம் சொல்லுவோம்னா F of A star B இந்த ஆப்ரேஷன் ரிலவெண்ட்டாக எடுக்கிறது which is equivalent to F of A. இது வந்து கோடமைனில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ F of A into del F of B இந்த ஆப்ரேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக மாறும். A star B பார்த்துட்டு கோடமைன் பார்க்குறதும் ஏவோட கோடமைன் வேல்யூ அண்ட் பியோட நம்ம ரேஞ்ச் பார்த்துட்டு இதுக்கு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுறதும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஃபார் ஏபிஆர் ஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இவ்வளோதான் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் ரிப்பீட்டட் கொஷின் உங்களுக்கு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ரெலவெண்ட்டாக தியரம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரம் ஹோமோமார்பிசம் preserves identities. ஸோ ஐடென்டிட்டிஸ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். let A belong to G. ஸோ ஹோமோமார்பிசம்னா ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். ஸோ குரூப் ஜின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஒரு டேர்ம் எடுக்கிறீங்க ஏன்ட்டு. ஹோமோமார்பிசம் கொடுத்ததுனால கண்டிப்பாக ஹோமோமார்பிசம் கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகணும். let F be a homomorphism from G, ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார் டிஃபைன் பண்ணுறாங்க இன்டூ G dash, ஸ்டார். இங்கே இன்னொரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணு. கிளியர்லி F of A belong to G dash. A Gயில் இருந்ததுன்னா இதுக்கு நம்ம பார்க்குற டொமைனோட டேர்ம்ஸ் கோடமைனில் இருக்கிறது இந்த G டேஷில் தான் எக்ஸிஸ்ட் ஆக போகுது. அப்போ F of A belong to G dash. A டிஃபைன் பண்ணதுக்கு அடுத்து F of A எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறதும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். Now நம்ம ஐடென்டிட்டி ரெலவெண்ட்டாக தான் இப்போ நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ F of A எக்ஸிஸ்ட் ஆகிறது G டேஷில். அப்போ G டேஷில் எக்ஸிஸ்ட் ஆகிற ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னவாக இருக்கும்? E dash. நமக்கு எப்படி கான்செப்ட் கொண்டு போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். F of A எடுத்துருக்கிறீங்க, F of Aக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஐடென்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணோம்னா E dash ஈக்குவலன் டு F of A. ஒரு டேர்மாக ஐடென்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதே டேர்ம் தான் வரப்போகுது. ஸோ F of A. அப்போ F of Aல இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஆல்ரெடி ஏ எங்கே இருக்கதா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஜியில் இருக்கதா எடுத்துருக்கோமா. ஸோ ஜி ரெலவெண்ட்டாக மாற்றுங்க. அப்போ F of A star E ஐடென்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால் எடுத்துக்க. ஹியர் E இஸ் ஐடென்டிட்டி இன் ஜி. ஸோ இதை மாற்றினீங்கன்னா என்ன இருந்திருக்கலாம்? F of A ஸ்டார் F of E. இங்கே நீங்கள் எழுதினீங்கன்னா E டேஷோட வேல்யூ இந்த ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆகிறதா நம்ம கோட் பண்ண முடியும். therefore F preserves identity. ஸோ F of A ஸ்டார் E ஸ்டார் E டேஷோட வேல்யூ F of A ஸ்டார் F of Eன்னு நமக்கு வரதுனால நமக்கு தேவையான ரிசல்ட் இதுதாங்கிறப்ப இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐடென்டிட்டி பார்த்தா மாதிரி ஹோமோமார்பிசம் preserves இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுன்னு பார்க்கலாம். A belong to G. அதே மாதிரி ஹோமோமார்பிசம்ங்கிறப்ப ஒரு குரூப் ஜியில் எடுத்து A டேர்ம் எடுத்துக்கிறோம். சின்ஸ் G is a குரூப்ங்கிறப்ப A இன்வர்ஸ் ஆல்சோ இன் G. அப்போ A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவலன் டு A இன்வர்ஸ் ஸ்டார் A ஈக்குவலன் டு E. இன்வர்ஸ்னாலே நம்மளுடைய கண்டிஷன் தெரியும். அந்த டேர்மை இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ ஐடென்டிட்டி. அப்புறம் therefore E dash equal to F of E. E dashங்கிறது நம்ம G dashல எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஈக்கு பதிலாக நம்ம என்னன்னு கோட் பண்ணிக்கலாம், இங்கே நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோமோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாமா. அப்போ A ஸ்டார் A இன்வர்ஸ். இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இது ஹோமோமார்பிசம் நமக்கு கொடுத்ததுனால ஹோமோமார்பிசம் டெஃபினிஷன் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். ஸோ F of A ஸ்டார் F of A இன்வர்ஸ். therefore E dash equal to F of A star F of A inverse. So inverse இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இந்த ரிசல்ட் இதோட முடிக்கலாம். that is F of A inverse is the inverse of F of A. it is belong to G dash. F of A inverse equal to F of A inverse. thus homomorphism preserves inverse.
ஸோ இந்த ரிசல்ட்டில் ஆக்சுவலி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறது எப்படி நம்ம ஹோமோமார்பிசம் ரெலவெண்ட்டாக செக் பண்ணுறதுன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ரிசல்ட் பாருங்கள். தியரம் let f be a homomorphism from g comma star into g dash comma star. Let f of g be a homomorphic image of g into g dash. Then f of g is a subgroup of g dash. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். f be a homomorphism கொடுத்துட்டாங்க. ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கிறது g star into g star dash. Let f of g be the homomorphic image of g into g dash. f of g homomorphic g to g dash நமக்கு டிஃபைன் பண்ணுறது. தென் f of g is a subgroup of g dash. g dashல f of g சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். பார்க்கலாம். கிவன். ஸோ கிவனில் ஃபஸ்ட்டு நமக்கு அசம்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். லெஃப்ட் f be a homomorphism from g comma star into g dash comma star. நம்ம இதை நோட்டேஷனில் எழுதணும்னா f from g comma star to g dash comma starன்னு எழுதிக்கலாம். இப்போ கிளைம் ஆக்சுவலி நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? f of g is a subgroup of g dash. நம்ம கோட மைண்டில் நமக்கு சப்குரூப்பாக இருக்கான்னு செக் பண்ணணும். எழுதிக்கோங்க. ஃபார் ஆக்சுவலி f of gனா எப்படி நமக்கு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகணும்? f of g equal to f of x such that x belong to gல இருக்குது. Clearly f of g is a non-empty subset of g dash. கண்டிப்பாக ஐடென்டிட்டியாக எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறப்ப நமக்கு அது நான்-empty செட்டு தான் நமக்கு தெரியும் சப்குரூப்புங்கிறப்ப. ஃபார் a, b belong to g. ரெண்டு நம்பர் gல எடுக்கிறீங்க. we have f of a equal to a dash, f of b equal to b dash நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வேர் a dash b dash belong to f of g. நம்ம டேஷுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்காக g டேஷில் மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம். Therefore, a dash star b dash inverse equivalent to f of a star f of b whole inverse. இது நம்ம homomorphism definition wise எழுதியிருக்கோம். இது எழுதுனீங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? f of a star f of b inverse. So, b inverse மாற்றிக்கலாம். It implies f of a star b inverse. f is homomorphism. பட் a star b ங்கிறது நமக்கு gல இருக்குன்னு தெரியும். ஸோ இதுக்கு நீங்கள் f ஆஃப்னா அதாவது கோடமைன் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா f of a star b inverse பிலாங்ஸ் டு f of g. அப்போ f of a star f of b inverse inverse. இது நமக்கு டெஃபினிஷன் தான். ஸோ சப்குரூப் டெஃபினிஷனில் இன்வர்ஸ்க்கு தான் நம்ம எழுதுகிற மாதிரி ஒரு தியரம் பார்த்துருக்கோம்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த தியரம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். a star b inverse தான் நம்ம சப்குரூப்புக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆர்டரில் இருந்தால் இப்படி எழுதிக்கலாம். பிலாங்ஸ் டு f of g. That is a dash f of a இருந்தால் a dash போட்டுக்கலாம், f of b இருந்தால் b dash போட்டோமா, b dash inverse belong to f of g. For all a dash b dash belong to f of g. Therefore f of g is a subgroup of g dash. இவ்வளோதான். இதுதான் நமக்கு கிளைம். ஸோ கிளைம் வந்துட்டனால இதோட முடிச்சுக்கலாம். ரிசல்ட். Every homomorphic image of an abelian group is an abelian. ஸோ ஹோமோமார்பிக் இமேஜில் abelian குரூப்பாக இருந்தால் அதுவும் abelian-ஆக தான் இருக்கும். நம்ம முடிக்கும். And last theorem, let f from g to g dash be a group homomorphism and h is a subgroup of g dash. g dashல ஒரு h னு இருக்குங்க. Then f inverse of h is subgroup of g. ப்ரீவியஸாக பார்த்ததில் இமேஜ் கலெக்ஷனுக்கு பார்த்தீங்க, இங்கே ப்ரீ இமேஜ் கலெக்ஷனுக்கு பார்க்குறீங்க. ப்ரீ இமேஜ் மீன்ஸ் நமக்கு டொமைனில் எக்ஸிஸ்ட் ஆதா சப்குரூப்பாக இருக்கா. f of h சப்குரூப்பாங்கிறது போன தியரம், f inverse of h சப்குரூப்பாங்கிறது இந்த தியரத்தில் பார்க்கலாம். ப்ரூஃப். given let f from g to g dash be a group homomorphism. அதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து h is a subgroup of g dash, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ f inverse of h தான் நம்ம செக் பண்ணணும். நம்மளுடைய கிளைம் அதுதான். ஸோ f inverse of hனா நமக்கு எப்படி இருக்கும்? x belong to f inverse of y, y belong to g. இந்த ஆர்டரில் இருக்கும். clearly f inverse of h will be a non-empty subset of g. ஸோ இதில் நமக்கு சப்குரூப்னு நம்ம நோட் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக நான்-எம்டி கலெக்ஷனாக தான் இருக்கும். Since h is a subgroup of g dash, consider x1 equal to f inverse of y1 belong to f inverse of h. ஸோ டேர்ம்ஸ் எடுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ x1 x2ங்கிறங்க, x1ங்கிறது y1 ரெலவெண்ட்டாக, x2ங்கிறது y2 ரெலவெண்ட்டாக இன்வர்ஸ் டேர்மாக நம்ம எடுத்துக்கிறோம். For y1 y2 belong to h with f of x1 equal to y1 and f of x2 equal to y2. Let x1, x2 belong to f inverse of h டேர்ம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் இமேஜஸ்க்கு நீங்கள் டொமைனில் இருக்கிற டேர்முக்கு கோடமைனில் பார்த்தீங்கன்னா f of x1, f of x2 belong to hன்னு எழுதலாமா? அப்போ f of x1 இதுக்கு நீங்கள் சப்குரூப்புங்கிறப்ப நம்ம டெஃபினிஷன் இங்கே எழுதுகிறோம். அப்போ f of x1 ஸ்டார் f of x2 இன்வர்ஸ் belong to h. இது நமக்கு தியரம் வைஸ் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ f of x1 ஸ்டார் f of x2 இன்வர்ஸ் belong to h.
இதை கம்பைன் பண்ணோன்னா f of x1 star x2 inverse belong to h, which implies x1 star x2 inverse belong to f inverse of h. That is x1 x2 belong to f inverse of h. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டு. ஸோ f inverse of h is a subgroup of g dash. f inverse of h னா it is belongs to g dash. ஸோ அது நமக்கு வந்ததுனால இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நமக்கு இந்த ரிசல்ட்டில் ப்ரீ இமேஜ் கலெக்ஷனும் சப்குரூப்பாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். ஸோ டேர்ம்ஸ் எடுத்தோம் ப்ரீ இமேஜ் கலெக்ஷனில், அந்த எடுத்த டேர்ம்ஸை நம்ம அப்ளை பண்ணோன்னா சப்குரூப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தியரம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, ஹோமோமார்பிசம் ரெலவெண்ட்டாக கேட்டாங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு தான் நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் எழுதுனீங்கன்னா டெஃபினிஷன் தெரிஞ்சு எழுதுனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் யூஸ் பண்ணுற இந்த இடத்துல யூஸ் பண்ணுற இன்வெர்ஸ் தியரம் நமக்கு தெரியணும். இன்வெர்ஸ் தியரத்துக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல தான் நம்ம மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 இடமும் நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். டவுட் இருந்ததுன்னா KanithaPezhaiக்கு மெயில் அனுப்புங்க. இன்னும் எக்ஸாமுக்கு 1 month கூட இருக்காது. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூனிட் 4ங்கிறது நமக்கு ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான் இருக்கும். பட் நிறைய டாபிக்ஸ் குட்டி டாபிக்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக டெஃபினிஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்தா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.